ஏறி திரிசா இந்தோப்படா வர வர எனக்கு வயசாகி போச்சு ஏற முடியல வர கரடியே இந்த கருவச்சி இந்த வேலையை கட்ட வச்சார் அந்த பக்கம் போகாத. ஓய் கருவச்சை திரும்பிக்கிட்டு கருவச்சி உணத்தேன் பர்றா அங்கே என்ன இருக்கு? நான் தட்டி விட்டாத்த எடுத்து அங்கே போக வேஸ்ட்டு சொன்னால் கேளு. நம்ம இப்படி போயிட்டு வருவோம். ஹலோன்பா எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இன்றைக்கி நம்ம பண்ண லீவுங்கோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பயவுள்ள என்ன தெரில காலை தூக்குறா முட்டியில் எங்கிட்ட பயவுள்ள என்ன இடிக்க விட்டா போல. மற்றபடி பெரிய இதெல்லாம் இல்லை. அதனால் சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கொண்டு ஈர துணி சுற்றி வச்சுருக்கேன். பாப்பா எப்படி இருக்கான்னு கத்துனா இருந்தாலும் என்ன செய்ய நடக்க மாட்டாளே. சரி வாங்க இன்றைக்கி இப்படியே போய் ஆடு கழியுது வடக்க கொஞ்சம் பட்டரை கடிக்க விட்டு அப்படியே போவோம். நாங்கடாங்கண்ணே நின்ட்டீங்க அங்கே என்ன இருக்குது? சாக்கு தாண்டா கிடக்கு உள்ளே எது நாய் படுத்துருக்குன்னு நினைக்கலாம். ஒன்றும் இல்லைடா போங்கண்ணே. கருத்தவனா ஆத்து உள்ளே எதுவும் இருக்குது சாக்குள்ளே. சாக்கை பார்த்து நாய் நினச்சிங்களா? தானே பார்த்தேன். நீங்களாவது வடக்க போகிறதாவது நீங்கள் வயக்காடு தானே டெய்லி போகிறீங்க. நீ கொஞ்ச நேரம் காஞ்ச புள்ள கடிக்க விடும் பார்த்தேன். அந்த நேற்று பச்சை தின்றதுக்கு ஒன்று களி ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ. அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் அந்த அங்கே இப்போ சவுக்க வரைக்கும் போகணுன்னு பார்க்குறேன். விட போக மாட்டேறாங்க இவ்வளோ. ரோசியா ரோசக்கறி ரோசியா உன் தங்கச்சி எங்கடி மரம் ஏறுறவுல மரம் ஏறினா தான் அந்த மரம் இருக்குது அந்த இருக்கா முதல்ல நிற்கிறா. நெல்லுங்க போவோம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் மேய்ஞ்சிட்டு போனால் ரைட்டு. வந்தோடனே அதுக்குள்ளே போனோம்னா குளிர்ச்சியாக இருக்கும். பச்சை சேராதுன்னு பார்க்குறேன். இன்றைக்கி என்னமோ அதிசயமாக கிழக்கு காற்று அடிக்குது. அது போக ஆழங்காற்று அடிக்குது. குண்டக்க மட்டக்காய் அடிக்குது எங்கிட்ட. ஆனால் நம்ம பக்கம் மழை இல்லைங்க. இப்படி தேனி பக்கம் மழைன்றாங்க. அது போக சென்னையில் மழைண்டாங்க. நம்ம ஏரியாவில் கிட்ட மழை என்ன எதுவுமே இல்லை. கிளைமேட் ஆனால் மாறிடுச்சு. வெயில் அடிச்சிச்சு. உச்சி முட்டு வரும்போதே ஒதுங்கிட்டே வச்சா அவளை பார்த்தோன்னே 4 பேர் ஒதுங்குறாங்க. இப்படித்தான் நேற்று தனியாக விட்டு வந்தேன். இன்றைக்கி அப்படித்தான். நீ கத்திட்டே வா ஒன்றும் திருத்த முடியாது. பூச்சி மழை உங்கள் அம்மா வர வர சேட்டை பண்ணுறா. நீ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு நல்லா இப்போ ஒழுக்கமாக இருக்காங்க. ஆனால் என்ன தரிக்காம அதான் அவங்க அண்ணன் கூட திருவாளே காடமேன்னு பார்த்தேன். கோகோ அப்படியே திரும்ப இதுக்கு எங்கிட்ட போகக்கூடாது. எங்கிட்ட அளவோட கிடையாது. இன்னும் போகிறதுக்கு 4 கிடக்கு. இதோட அப்படியே திருப்பிட வேண்டியதான். ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஒழுக்கமாக மாறிங்க. வேகமாக உசுறு கொடுத்து ஓடியாந்தீங்க. இந்த புள்ள மாரி தான் வந்தீங்களா? ரொம்ப அதிசயம்டா. பரவாயில்லையா இப்படி மேய்ஞ்சிங்கன்னா எனக்கு கால் வலி மிச்சம்தான். இப்படி மேய்ச்சா எனக்கெல்லாம் கால் வலி எதுக்கு வரப்போகுதுங்க? சொன்னால் நம்ம பாட்டுக்கு எனக்கெல்லாம் கால் வலி பிச்சு எடுக்குதுங்க. அப்படியே தேல் கடிச்சு அப்படி வலிக்கும். இப்போ வலிக்காது. சாயந்தரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கும்போது படுக்கும்போது தெரியும் 10 மணிக்கு மேலே. அப்போ தான் கால் அப்படியே தேல் கடிச்ச மாதிரி பிடுங்கும். ஆனால் ஒரு நாள் வலிக்க மாட்டேன்ட்டு ஒரு நாள் வலிக்குது. அதுக்கு காரணம் அந்த இப்போயே லைட்டாக அந்த வலியை முட்டு வலி காட்டுது. இன்றைக்கி என்னமோ ஒரே இடத்துல இந்த வட்டத்தில் நம்ம ஆடு அங்கிட்ட ஒரு 60 ரூபாய் மேயுது. இங்கிட்ட ஒரு 50 ரூபாய். அங்கிட்டலாம் ஒரு 10 20 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ல 150 ஆடு மேலே மேயுதுங்க. இன்றைக்கி என்னமோ எல்லோரும் இந்த பக்கமே படையெடுத்து வந்துட்டாங்க. வயக்காடு பக்கம் எல்லோரும் படையெடுக்கிறாங்க. அதிசயமாக இருக்குது. கம்மா பக்கம் இல்லாமல் எல்லோரும் நம்ம பக்கம் ஏரியா பக்கம் ஒரே பக்கம் வராங்க. வாங்க நம்ம முள்ளுக்குள்ளே போவோம். நடங்க அப்படியே நடங்க. முள்ளுக்குள்ளே தான் போங்க. அங்கே தான் போகணும். அப்பா வந்து கையால் துடிச்சிக்கிருக்கு உங்களுக்கு. ஒரு கிரேசிமானே உங்கள் அப்பானா முதல்ல ஊர்றா. இதெல்லாம் ஒரு குரூப்பாக போயிருக்காங்க. சின்ன மாட்டெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க. பொழுதுமாலே சளி இன்னும் அவளுக்கு நிற்க மாட்டேங்குது. போ உள்ளே கூட்டத்தோடு போ. என்னடா உங்கள் அம்மா தானே இன்றைக்கி லீவு. கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு ஏன்டா இங்கே வரேன்டா. இந்த கால் முன்னங்கள் இருக்குல்ல இங்கே நான் வீக்கமாக இருக்கேன். இனியும் பையவில் திட்டில் கிட்டில் இடிக்க விட்டாலும் தெரில. ஆனால் கால் கொஞ்சம் ஊன்றா சரியாயிருவா. இவங்க அம்மா கற்றுனா இவெல்லாம் கட்டுக்கல. இவனுக்கு நல்லா மேய்ச்சி பண்ணிட்டேன். அடா ரோஸு நீ தான்டா ஃபேவரெட்டு இந்த ஏரியா பக்கம். உள்ளே வந்தோன்னு ரோஸும் கருப்பட்டின்னு தான். கருப்பட்டி கழிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? யாரா அது? எவன் இது குரல் எனக்கே வரல. யாத்தே எப்போ போதையை விட்டாய்ப்பா போத. போதை பாடி இன்னும் எங்கடா இருக்கு? நானும் ஒன்று பார்க்கல. ஏன் முதல்ல இருப்பா இல்லை உள்ளெல்லாம் இருக்கேன். போடா உங்கள் வாய்ஸே வித்தியாசமாக இருக்குடா. பரவாயில்ல வெடிப்பு வந்துருச்சு. இன்னும் அவ்வளோதான். சுறுசுறுப்பு பார்த்தாலே பரவாயில்லைக்கு பூச்சி மருந்து போட்டலாம். நீங்கள் நினைப்பீங்க என்ன ப்ரோ இப்படி இருக்கியா இவனை எப்படி தேத்த போகிறீங்கன்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை இந்த வெயில் காலம் வந்துருச்சு. ஒரே ஒரு பூச்சி மருந்து மட்டும் கொடுப்போம். அப்படியே அப்படியே வெயில் காலத்துக்கு அந்த பட்டை இருக்குது. கொஞ்சம் கிடைக்கும் போது மக்காச்சோளம் கொஞ்சம் மக்காச்சோளம் கிடச்சினா சல்லுன்னு சுறுசுறுப்பாகி போகணும். அப்படித்தான் நம்ம தெனாவட்டமாக இருந்தாங்க. கடை சுறுசுறுப்பாகி பட்டு வேகமாக இருந்தாங்க. ஒன்றும் என்னால் பிடிக்க முடியல. அந்தளவுக்கு இதாகிட்டாங்க. வெயில் காலம் வந்தால் தாங்க சுறுசுறுப்பாயிடுறாங்க. இங்கடா இருக்கா? வாடா இங்கிட்டு வாடா என்ன கரடி மகளே இல்லை உள்ளே தான் போகிறேன். இப்போ அப்படியே உள்ளே போடு உள்ள. அத்தே பெருசாக கத்துற நல்லா கத்துற. என்ன கத்துற நீயே? பால் குடிக்கிற என்ன கத்துறது? அத்தே எப்படி கத்துறனே காது கேட்டிருக்கோம். உமா கிணுக்குன்னு காது. எங்கிட்டு போகணும் தெரியலையா? வர்றேன் பாரு இந்த வரேன் பாரு ஆம்பளை. அழுந்தாரி புள்ள கிரேசி மகனே வாடா அவள் பாதையாமல் நிற்கிறான். பாதையை காட்டு போ. 2 பேர் பெரிய வார்த்தை. அதை விட ஒருத்தர் வரையா? ஓடு. நான் வர முடியாது. நீங்கள் தான் போகணும். இந்த பக்கம் என்னாலாம் அளவிட முடியாது. நீங்களாம் பூந்து எங்கிட்ட போயிருவீங்க. போடு பின்னாடியே போடா. ஓடுற யாத்தையம்மா எங்கிட்டுமா இருக்க? ஓடு கொடுத்துரு போ. கரடி மகளே தற்க வருங்க. காட்டுற மாதிரி குஞ்சு பொறிச்சு முட்டையெல்லாம் பொறிச்சு பார்த்தீங்களா? சீசன் முடிஞ்சு முட்டை வருது. கரெக்டாக இது ஒரு கலர் அடி நீல கலரில் முட்டை வருங்க. இவ்வளோதான் முட்டையை சைஸு. அந்த குருவியோட சைஸு. அந்த குருவி உங்களுக்கு காட்டுறேன். சின்ன இருக்கேன் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா?
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குருவி கொடுங்க நேரத்தை எனக்கு இந்த இதுக்குள்ளே தான் அங்கே கட்டியிருக்கேன். தான் இருக்குங்க மேலே உள்ளே இருக்குது. அந்த அளவுக்கு இதாக இருக்குது. பார்க்க எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் கலர் வித்தியாசமாக இருக்குது. இதில் குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு இவ்வளோ தான் பெருசாக வளர பயமில்லை. சீசன் முடிச்சு குஞ்சு பொறிக்க சீசன் எல்லாத்தையும் என்ன எல்லாமே இற சீசன் மாறிடுச்சுங்க. எங்கிட்டு வர்றாங்க எங்கிட்டு போகிறாங்கன்னு ஒன்றும் தெரிலங்க. குத்து மதிப்பாக தான் நானும் கூப்பிட்டுக்கிருக்கேன். எல்லாம் அந்த மரத்தை பார்த்து தான் வருவாங்க. அதான் இல்லை அந்த மரத்துக்கு தான் நெத்து ஓடியாருவாங்க. அங்கே நான் கூப்பிட்டு வச்சு அப்படியே திருப்பணும். எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் வந்துட்டாங்க நினைக்கிறேன். பாதி பேர் தான் உள்ளே இருக்காங்க. சரி எவ்வளோ வேகத்தில் ஒரு பாம்பு சாரப்பாம்பு சரன்னு போயிடுச்சுங்க. இதில் தான் இருந்துச்சு. நான் மிதிச்சு கிச்சு போட்டேனான்னு தெரில. மிதிக்கலை இருந்தாலும் இப்படி சத்தத்தோடு போச்சு. இந்த கோரைக்குள்ளே எங்கிட்டு போச்சுன்னு சரியாக தெரிலங்க. இந்த பக்கம் போகலாமா இல்லை அந்த பக்கம் போகலாமான்னு ஒன்றும் சரியாக தெரில. இதோ இது வரைக்கும் வந்தேங்க. இங்கே தான் சத்தம் கடிச்சு சரன்னு போச்சு. என்னால் அந்த சத்தத்தை மட்டும் பார்க்க முடிச்சு உடம்ப பார்க்க முடிச்சு எங்கிட்டு போயிடுச்சுன்னு தெரில. சாரப்பாம்புன்னு தெரியுது ஆனால் பட்டு எங்கிட்டு போச்சுன்னு தெரிலங்க. மஞ்சள் கலரில் இருந்துச்சு. செம்ம ஸ்பீடுங்க. சத்தத்தை மட்டும் தான் கண்டுபிடிச்சு சரியான வேகத்தில் போச்சுங்க. என்ன வேகம்? இந்த இதுக்குள்ளே தான் நிற்கணும். சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். கோரைக்குள்ளே எங்கிட்டு வரும்னு தெரில. இந்த கோரையில் நல்லா அப்படியே ஹீட்டுக்கு வந்து உள்ளே நினைக்கிறதான்னு தெரில. நானும் இந்த குச்சியை வச்சு இப்படி தட்டிக்கிட்டே வருவேன் எப்பயுமே. இன்றைக்கி இப்படியே அதை சால்ட்டாக வந்துட்டேன். நல்ல வேலை அது தனியாக போயிடுச்சு. வாங்க எல்லோரும் தான் அங்கிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இந்த மரத்து எல்லைக்கு வந்து நின்றுவாங்க. முக்கியமான பிள்ளைங்க வந்துட்டீங்கப்பா. உங்களைத்தான் தேடி பார்த்துக்கிட்டேன் வந்துட்டீங்க. தவறு கரெக்டாக வந்துட்டேன். அவனியத்தான் என்ன நெத்து வேணுமா? நெத்து உனக்கு மட்டும் தெரியாமல் கொடுத்தாத்த எல்லோரும் பார்த்தாங்க. மட்டும் போச்சுந்தா நீ மூட்டை தின்னுட்டு ஓடி போயிரு. கையை கடிக்காத எத்து கையை கடிச்சிருவோம் அவளை விட்டா. என்ன நீ நல்ல சேட்டைக்கார பையன் உள்ள. ஆனால் ரொம்ப நல்லவ. இந்த வாரம் உன்னை பார்த்து இந்த குட்டியை மாட்டவர். ஆமாம் நீலாம் நேற்று பிறத்தவல்ல. உனக்கு மொதல் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்குறாரு இவ்வளோ சின்ன பிள்ளை குட்டியம்மா. நீ இளந்தாரி பிள்ளை ஆடு எப்படி வரட்டுற நீலாம்? நெத்துறா நெத்துறா திண்டு ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா பழகிறான். பாரு இருறா இந்த வாரா என்னென்னு பாடுறா. வரட்டா தின்றா தின்றான் அதான்டா தின்றா பிடிச்சி தில்ட்டேங்க. மண்டே ஆகிட்டாத்து ஒரு தடவை குளிச்சு பார்த்துட்டியா கடிச்சிட்டா அவ்வளோதான். நல்லா ஆடு வட்டு நல்லா உங்கள் ஒப்பன் கருப்புசாமி வேணா கச்சேட்டா கூடி போச்சு தின்னு. இன்னும் பைபிள் சொன்னோடி கேட்பான். இட்டு வா அறிகுற வா இங்கிட்டு வா முள்ள விட்டு இங்கிட்டு வா வா உனக்கு தர்றேன் இங்கிட்டு வெளியே வா. புரியல நான் சொல்கிறது ஒரு சில நேரத்தில் புரியுது. வா அப்படி வா தான் வச்சிருக்கேன் நெத்து பொய் சொல்லலை வா. பொய் சொல்கிறேன் நினச்சிட்டியா நீயே தின்னுதா இந்த ரெண்டையும் நீயே தின்னு இந்தரா. நண்டு மானே நீ பைபிள் ஒரு நாள் கூட கிட்ட வர மாட்டேங்க. இந்தரா தின்றா எடுத்து கூடுறா அளவோட ஓடு வெளியே போதும். இது வரைக்கும் மேய்ஞ்சது நீங்கள் திரும்பி கிழக்கே போங்க. இன்னும் போ கம்மாயில் ஒரு ரவுண்டு அடிப்போம். இது வரைக்கும் மைக்காட்டை இதோடு நிப்பாட்டிக்கிறோம். என்னடா ஆச்சு கத்திக்கிட்டு வர்றா? வா 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 என்னாச்சு? யார் இப்போ தாங்க இப்போ இவ்வளோ இதனால எங்கிட்டளுக்கு முள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அதான் வரேன். முள்ளு மாட்டிக்கிச்சா அப்படி சொல்லு. கரெக்டாக அந்த காதில் தான் மாட்டிக்கிறது. விழுந்துச்சா? இந்தா ஊமிச்சு போய்த்தே ஓகேவா? காது நல்லா மாட்டிக்கிச்சு பையில. இந்த முள் தான் நல்லா இவ்வளோ அதுக்கிட்டே கத்தி குமிச்சிருக்கேன். எப்படியோ காதெல்லாம் மாட்டிக்கிறது. உள்ளேருந்து செலுக்கு வெளியே வந்துட்டேன். இருக்கிறாங்க சத்த போகிறான்ட்டு. உன் தங்கச்சி தான் கத்துறா. தங்கச்சியை கத்தி கிட்ட ரத்தம் கிட்ட வருதான்னு தெரில. கிட்ட சிக்க மாட்டேறான். இந்த வாடி ஊமிச்சு போய்த்தி இந்தா காதில் ரத்தம் வரல. என்கிட்ட மேலாப்பில் லைட்டாக தொட்டு வச்சாலும் ரொம்பாச்சு. மேய் ஒன்றும் செய்யாது. நான் பார்த்த வரையிலும் நீங்கள் பார்த்த வரையிலும் பாருங்கள். வெள்ளை ஆடுக்கு அந்த சீம்பக்கார முள் குத்தி அப்படியே மாட்டிக்கிறது கத்துது காதை கிழிச்சு விடுது. இதுவே நம்ம தலைசீரி ஆடெலாம் மேட்ச்சுக்கு வந்துச்சுன்னா டெய்லி அப்படி தான். அது இருக்க காதுக்குள்ள பெரிய காது அப்படியே காது மாட்டிக்கிறது ஈஸியாக. இந்த சீம்பக்கார முள்ளுக்குள்ளே எடுத்து ஒரு காது கிழிஞ்சு வைப்போம். இந்த சின்ன காதுக்கே எப்படி இருக்குது பெரிய காதுடா கிழிச்சு விடு. நான் புளிய மரம் உங்கள் தங்கச்சி வராதனால நீயே போகிற இல்லாட்டியா வந்தேன்னா இந்நேரம் விரும்பாண்டி எல்லாம் ஒரு குரூப் போயிருப்பாங்க. அப்போ வராதனால நீங்கள் பாரு இதே அலை தட்டை செய்யான் போகிற காலில் இப்போ பின்னாடியே திரியான். நான் கிடைக்க மாட்டேன். எங்கே வரா டேய் பண்ண மரம் வாங்கினே முத்தலகு இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறீங்களா தேடுறீங்களா? எதுவும் கிடச்சிச்சா நெத்து முத்தலகு அத்தே கூப்பிட்டனே ஒட்டியாடுற. நீ நல்லா முத்தலகு தேடு. இங்கே நெத்து இருக்காது. இந்த மரத்தில் இன்னும் நெத்து வர்றதுக்கு சீசன் டைம் இருக்குது. அந்த மரத்துக்கு போ அதில் தான் கிடைக்கும். எல்லா ஆடுகளும் அந்த மரத்துக்கு போயிட்டாங்களா இல்லை அங்கிட்டு தண்ணிக்கு போயிட்டாங்கன்னு தெரியல. அம்மா வந்திருந்தாங்க இந்த அங்கிட்டு தண்ணிக்கிறாங்க. இருக்கிற ஆடெல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. நம்ம சாப்பிட்டு அப்படியே எல்லாத்தையும் பற்றி போவோம். அப்படியே மைக்ஸிட்டு போவோம் தண்ணி குடிக்கப்போ போடாவே உங்களே யார் அங்கே போச்சோன்னா அங்கங்கே வரீங்க வாங்கடா எங்கிட்டு வாங்கடா இன்னும் வரணும்டா ஓடியா பா இப்படி பேர் வரணும் இன்னும் வர மாட்டாங்க. ஓடி தா ஓடியா இவங்க வர மாட்டாங்க ஓட தெரியுது. நல்லா அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக மேய்கிறாங்க. ஒரு எல்லாம் மிச்சம் விடாமல் மேய்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்டவர் வரணுங்க 10 பேருக்கு மேலே இருக்காங்க. இவங்க வேறு தண்ணி நிப்பாட்டி வைக்க முடியல. ரெட்டியாக நிற்கிறாங்க. போர் போகிற மாதிரி அப்படியே ரெட்டியாக நிற்கிறாங்க. வீரர்களே எல்லோரும் தயாராகுங்கள். அப்படியே ஒன்று விடாமல் சண்டை போடுற மாதிரி. அவங்க வர மாட்டாங்களே
ஸ்கைஃபால் பார்க்குற ஏலே அவங்க வர மாட்டாங்கடா, நீ அவனுக்காக 2 இருக்க. வாங்கடா போங்கடா மைக்ஸே, வாங்க போவோம். தண்ணி தாக எடுத்துக்கிருக்கு. அங்கே ஒருத்தன் படுத்துட்டியான். ஏய் லீசா, ஒன்றுக்கு ஒன்று எதுக்கு தான் முட்டுறீங்க, வகுத்துவே முட்டுறீங்க. சரி வாங்க கிளம்புவா. அடைய கட்டு. அவங்க தான் வர மாதிரி தெரியல. அவங்களே இப்போ கத்தி ஓடியாருவாங்க. நான் பழுனேன் 5 பேரை மட்டும் கூட்டு வரேன். இன்னும் 5 பேர் இருந்தால் அங்கே மீடாங்க வர முழுக்குள்ளே அவங்களே தனியாக கத்தி வருவாங்க. வாங்க ஓடியா தண்ணி குடிப்போம். இதுக்கப்புறம் உங்களை தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஓமிச்சே, உன் மகன் அப்பா வந்து அலசிக்கிருக்கேன். உன்னை காணாம எங்கள் அம்மாவை காணா, யாராவது காப்பாற்றி கொண்டு வாங்கண்டு. நீங்கள் நின்றுக்கிறீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஓமிச்சே கூப்பிட்டுக்கிறீங்களா? டேய் தம்பி, மேய் பொறுமையா மேய். ஏன்டா பொறுமையா மேய்டா, ஒன்று விடாமல் மேய்ஞ்சிட்டு பொறுமையா வா. அவங்க போகிறாங்க பாரு, கூட்டத்தோடு கூடுறா. அப்புறம் தனியாக கத்திக்கிருப்ப. வர்றாடா உங்கள் அம்மா, எங்கேயும் போகலாடா உங்கள் அம்மா. நல்லா வெளிநாடு போக மாட்டாடா. மற்ற முழுக்குள்ளே போகாதா. வர்றாடாவா, இடுப்பு முழுக்குள்ளே போகிறேன். வர்றேன். எங்கே போக மாட்டா. வர்றேன். சேட்டை பற்றியா இருமா, நானும் வரேம்மா, பூந்துக்கிட்டு வரேம்மா. வரு இடுப்பு முழுக்குள்ளே ஏறி போகிறாங்க. அத்தி எதுவும் பார்க்குற போரு இடிக்கிறாம நேரம் அதெல்லாம் பயம் இல்லை. எங்கிட்டாவது ஏறி போனால் சரித்தேன். போயிட்டு என்கிட்ட பரவாயில்ல. அலங்காத்தாலே உள்ளே அந்த ஒரு கிடங்கள் தண்ணியை வளர்ப்புனாங்க. உள்ளே மீன் இருக்கும் போல் 2-3 கெண்டை மீனாக பிடிச்சாங்க. ஆனால் தண்ணி வளர்ப்பில் நேற்று குடிக்க விட்டு நல்லா சூப்பராக குடிச்சிட்டு நல்லா குடிச்சு பவுர் நிறையா குடித்தாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. மண் செகரியாக போச்சுன்னா குடிக்க மாட்டாங்க. எனக்கு லீவ் முடிக்கிற வரைக்கும் தண்ணியை கிறுக்காய்க்கிடுவாங்க. கலக்கி மொத்தமாக எல்லாம் செகரியாக போயிடும். அந்த கல் கடங்க தண்ணியும் ரொம்ப கலக்கிச்சுங்க. ஒரு பிறக்கிறேன்டா. சின்ன குட்டிலாம் பாவம், அந்த கழிகிற குட்டிலாம் எடுத்து வச்சுக்கிறேன். நீ இருந்தா எடுத்துக்க, உனக்கு ஒன்று எடுத்துக்க. இன்னும் எடுத்துகிட்டே எடுக்கலையா? தற்கோர்றா பிறகுடா முந்திக்கிறா. அவன் எப்படி முந்தி தின்றாங்க. ஒரு சாணிக்குள்ளே விழுந்தாலும் தேடி பிடிச்சி எடுத்துருவாங்க. இவ்வளோ இந்தரா உனக்கு தானே எடுத்து வச்சேன். கரெக்டாக வந்துட்டேன். தின்றா 2 கூட தின்றா. தற்கோர்றா தின்றா. அப்படி தின்னுவாங்களாம். ஈஸா கடைசியா போச்சு போ. ஏன் கை வந்து பார்க்குறேன். அங்கே போய் முதல்ல பந்திக்கு முந்திட்டாங்க. இதுக்கு தான் சொல்கிறது. குள்ளநரி, நீ எப்பயுமே பந்திக்கு பிந்துடுறது. என்ன நீ பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்றா, கேட்க மாட்டேற நீ நரி. குள்ளநரி என்ன போ, விருந்து முடிச்சு வா. தண்ணியை போய் ஓடி வாங்க போ. ஆஹா, தண்ணியை ஃபுல்லாக பசங்க, சின்ன பசங்க தான். உங்களுக்கு தெரியுதா, தூரத்தில் மீன் பிடிக்க 2 வளர்ப்புறாங்க. இன்னும் அங்கே போகிறது வேஸ்ட்டு. சரி, அப்போ நம்ம அந்த கிழங்கு பக்கமே என்கிட்டே போக வேண்டியதான். சரி வாங்க, எப்பயும் போல என்கிட்ட போய் தண்ணி ஓடி வாங்க. அங்கே போகாத வரைக்கும் குதிரை அங்கே ஒன்றும் கிடையாது. வெறும் சகதி தான் மிஞ்சும். பாரு உள்ளே விட்டு ஒன்றும் இல்லை, இருக்கிறத எடுத்துட்டாங்க மீன். ஓடி போய் தண்ணியாக குடி போய். அவங்க அங்கிட்டு மேட்சில் போகிறாங்க தனியாக. நம்ம வாங்க, அப்போ தான் தண்ணியே மதிய தண்ணியை குடிக்க போகிறோம். ஏப்பா திருசா ஓடிய தண்ணியை வா, தண்ணியாக குடிங்க. இந்த ஒரு தண்ணி தான் பதைக்கி, வேறு வழியில் குடிச்சே தீரணும். குடிச்சு தீருங்க. இந்த தாகத்துக்கு இது ஒன்று தான். ஒரு குரூப்பு கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா. தண்ணியாக குடிச்சோன்னே அப்படியே அவங்க வேலையை காட்டாங்க. மரத்துக்கு விடுறது. பேசாமல் அங்கேனே ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன கேட்டால் நல்ல இடம். இந்த இடமா இங்கே நிற்பாங்கெல்லாம். இந்த ஒரு குரூப் இப்பயே மரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. போங்கடா, உங்களை திருத்த முடியுமா? பேசாமல் படுங்க. இந்த நாளில் தான் எனக்கு கேட்டால் நல்லா இல்லை. பேசாமல் படுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலே போதும். நான் பாடி கார்ட்ஸு 2 டபுள் பாடி கார்ட்ஸ். மாட்டு காவலாளிகளா? பரவாயில்ல, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க. இந்த இடத்த விட்டு நகராமல் இருக்கீங்களே. வாங்க, நம்ம கொஞ்சம் பொடி நடியா அப்படியே வந்த வழியிலே திருப்பி போவோம். இங்கே போயிட்டாங்க. எனக்கு முன்னாடி ஒரு குரூப் ஓடி போச்சு. இங்கிட்டு வாங்க. தண்ணி குடித்தா தான் ஆடுங்க மேஞ்ச வகுறு தெரியுதுக்க. அந்த சுறுசுறுப்பு வகுறு நல்லா தெரியுது. தண்ணி குடிக்கலாட்டினா மேயாத மாதிரியே இருக்காங்க. என்ன வேணா இலைக்கிட்ட வந்து நிற்கிறியா? அசையாமல் போன நினைக்கிறா. இப்படி வந்தா கேளு, வாயை திறந்து கேளு. பொம்பார் ஆத்தா பறந்துக்கு வர கரடி ஒருத்தனுக்கு கொடுத்தா போகுதான். மொத்தமாக வந்துடுறீங்க. இப்போ அதை விட என்ன நீங்கள் உனக்கு ஒன்று எடுத்துக்கிறா கூட. என் கரடி உனக்கு கொடுக்கலையா? இந்த போங்க, சரியா போச்சு. திண்டு வகுத்தன போவா. இது டேஸ்ட்டு இப்போலே வா. உனக்கு வேணுமா? அந்தா ரெண்டு சொல்லி இங்கே வா. ஓடியா வா இட்டுமா. உனக்கு ஒன்று விட்டாத அப்படியே. உனக்கு ஒன்று ரெண்டு சொல்லி உனக்கு ஒன்று. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. நான் சிட்டுப்பில் உனக்கு வேணுமா? வர்றேன். இந்தா என்ன தெரிஞ்சுதா? இந்த சிட்டுப்பில் அத்தே கீழே ஓட்டா. அவங்க எல்லாம் சண்டை ஓட்டு எடுத்துக்கிடுவாங்க. இந்த கீழே விழுது எடுத்துக்க கீழே ஓட்டுருக்க. உனக்கு கொடுத்தேலடா நீலாம். புடி உங்களை யார் இன்னார் அங்கே மேற்கு போச்சுன்னா வயக்காடுக்கு. மொசக்குட்டி நரி மொசக்குட்டி 2 பேரும் அக்கா தங்கச்சி. 2 பேரும் ஒன்றும் சேர மாட்டீங்க. எதுவும் அதிசயமாக ஒன்றும் சேர்ந்துருக்கீங்க. உங்களை யார் அங்கே போச்சோன்னா நீ தான் கூப்பிட்டு போயிருப்பியா இல்லை அவள் கூப்பிட்டு போனாலா? எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் மூத்தவா நினைக்கிறேன். என்னங்க கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு டோட்டலாக. இந்த மாதிரி வெயில் அடிச்சிச்சு. இப்போ மறுபடியும் மேகமாக ஏறுது. ஆனால் காற்று அடிக்குது. நமக்கு மழை பெய்யனா தூரத்தில் எங்கிட்டாவது தேனி பக்கம் லைட்டாக சாரில் விழுந்தால் பொழுதுலாம்னு நினைக்கிறேன். நமக்கான மழை இல்லை. பாஸ் கைப்பால் வா. பொழுது போய்க்கிருக்கு. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. வரு இல்லை நீ சேர்ந்துக்கிட்டு இங்கே நின்றுட்டு வர மாட்டேன்றீங்க. வாங்க ஓடி வாங்க. சரி நண்பர்களே, நான் இங்கே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கிட்ட வந்து ஊருக்குள்ளே அங்கே சுற்றி ரேடியாக போகிறாங்க. ஏன் போகிறாங்க எனக்கும் தெரிலக்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தான் போடலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் போடுறாங்கப்பா.
வளர்மதி வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன டெய்லி ரெடியாக போகிறாங்க. நீங்களாம் நம்ம ஊரில் இருந்தீங்க 2 காது செகுடாக போயிருவீங்க, ஸ்பீக்கர் அவுட் ஆயிரும். எப்படிலாம் நாங்களாம் இருக்கிறதே இல்லை, எங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட் ஆக சீக்கிரம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ண லைக் தருட்டுருங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்க வரை அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம் வரட்டா. சியூ. எல்லாத்தையும் கூட்டி கிளப்பிட்டு போகிறேன். ரைட்டு ஒரே திச்சா நீ தான் கடைசியா வாடா புளிய மரத்து மகனே, நீ தான்டா கடைசி.